இந்த நோன்பு காலத்தில் டேட்ஸை சும்மா சாப்பிட முடியாது அப்படின்றவங்களுக்காக இந்த ரெசிபியை கொடுக்குறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்கம் பேக் டு மை சேனல் ரிவ்யூ 360 ரெசிபீஸ். இது டேட்ஸ் பார். டேட்ஸை வச்சு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு நான் 1 கிலோ டேட்ஸ் எடுத்துக்கிறேன். அதோட கொஞ்சமாக எள்ளு, 400 கிராம் பட்டர், 4 முட்டை, அடுத்தது 1 கிலோ கோதுமை மாவு, 400 கிராம் சுகர் எடுத்துக்கிறேன். அடுத்தது வெனிலா எசன்ஸ், பேக்கிங் பவுடர், இதெல்லாம் தான் இதுக்கு தேவை. அடுத்தது கொஞ்சமாக கஜுவும் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த கோதுமை மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. எந்தவித கட்டிகளும் இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது இதுக்கு கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் சேர்க்கணும். நான் இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்திக்கிறேன். இதையும் சேர்த்தி நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு 4 முட்டை எடுத்து வச்சுக்கிறேன். 4 முட்டையையும் இந்த கோதுமை மாவோட சேர்த்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட 400 கிராம் சுகர், இதையும் இதில் சேர்த்தி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. நீங்கள் இப்போ தான் எங்களோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ நான் 400 கிராம் பட்டரை இதோடு சேர்த்துக்கொள்கிறேன். நான் இதுக்கு எக்ஸ்ட்ரா பட்டர் தான் சேர்த்திக்கிறேன். இதையும் சேர்த்தி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பட்டர் சேர்க்குறதால இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைச்சோம். இப்போ இது நல்லா சாஃப்டாக வந்திக்குது. இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது 1 கிலோ டேட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். டேட்ஸை ரெடி பண்ணி எடுப்போம். அதுக்கு ஒரு தாச்சியில் நான் டேட்ஸ் எல்லாம் சேர்த்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு ஒரு 6 கரண்டி மாதிரி சுகர் சேர்த்திக்கோங்க. இந்த டேட்ஸ் கொஞ்சம் சாஃப்டாகணும். அது வரைக்கும் கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கோங்க. இல்லாட்டி தாச்சியில் அடிப்பிடிக்க வாய்ப்பிக்குது. இப்போ இதுக்கு கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோறேன் நான். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்டா சேர்த்திக்கொள்ளலாம். ஒரு வாசனைக்காகத்தான் நான் இது சேர்த்திக்கொண்டேன். இப்போ டேட்ஸ் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நாங்கள் சின்னதாக உடச்சி வச்சுருந்த இந்த கேஷ்யூ எல்லாம் சேர்த்திக்கொள்வோம். இதுக்கு நீங்கள் பாதாம் சேர்க்கலாம், இல்லாட்டி பிஸ்தா, அப்படி எது வேணாலும் சேர்க்கலாம். வால்நட்டும் சேர்த்திக்கொள்ளலாம். உங்களுக்கு விருப்பமான நட்ஸை இதுக்கு சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லாவே ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு டேட்ஸ். இந்த டைமில் நாங்கள் ட்ரேயை செட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். ட்ரேக்கு நல்லா பட்டர் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு விருப்பம்னா ஆயில் பேப்பர் சேர்த்திக்கொள்ளலாம். இப்போ இதில் நாங்கள் பிசைஞ்சு வச்சுருந்த மாவை நல்லா ஃபுல்லாகவே செட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இதை ஃபுல்லாக செட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ரோலரை வச்சு அப்படியும் செட் பண்ணி எடுக்கலாம். நான் கையாலேயே செட் பண்ணி எடுத்துக்கொண்டுட்டேன். அடுத்தது டேட்ஸை இதோட சேர்த்திக்கொள்ளணும். டேட்ஸையும் நல்லா ஒரு லேயருக்கு நடுவில் நல்லாவே செட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது அதுக்கு மேலேயும் நாங்கள் மாவை திருப்ப பிசைஞ்சு வச்சுருந்ததை சேர்த்திக்கொள்ளணும். சேர்த்தி ஒரு ஸ்பெச்சூலாவால் ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ நான் கொஞ்சமாக முட்டையோட வெள்ளைக்கருவில் மஞ்சள் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறேன். இப்போ இதை இதுக்கு மேலால் ஃபுல்லாக நாங்கள் தடவி எடுத்துக்கொள்வோம். அடுத்தது நாங்கள் கொஞ்சமாக எள்ளு சேர்த்திக்கொள்வோம். எள்ளு மிச்சமே நல்ல. நீங்கள் சாப்பாட்டில் நிறைய எள்ளு சேர்த்திக்கொள்வது நிறைய நன்மைகள் தரும். இப்போ இது ஃபுல்லாகவே எள்ளையும் நான் சேர்த்தி கொண்டுட்டேன். 6 months later.
இப்போ இதை நல்லா பேக் பண்ணி எடுக்கிறது தான். இப்போ சுவையான சூப்பரான டேட்ஸ் பார் ரெடி. உங்களுக்கு பர்த்டே டைமில் அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்மளால ஃபங்க்ஷனுக்காக எல்லாம் இது ரெடி பண்ணலாம். பிறநாள் டைம்லலாம் இது செஞ்சு எடுக்கலாம். ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. பிகினர்ஸ்க்கும் ஈஸியாக இந்த ரெசிபி செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரிவ்யூ 360க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.